ஹலோ இன்வெஸ்டர்ஸ், வெரி குட் மார்னிங். சென்னையில் பயங்கரமாக மழை பெய்யுது. ரொம்ப லேசியான டேயாக இருக்குது இன்றைக்கி. ஸோ ஆனால் இந்த லேசியான டேயில் ஒரு இம்பார்ட்டண்டான மெசேஜ் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். மார்க்கெட்டில் சில்வர் இப்போ கூட கிடையாது. மார்க்கெட்டை ஆர்டிஃபிஷியலாக சில்வர் ப்ரைஸ் வந்து கிராஷ் பண்ண வச்சுருக்காங்க. ஸ்மார்ட் மணி வந்து அதை கிராஷ் பண்ண வச்சுருக்கு ஆக்சுவலி. ஸோ ஃபிசிக்கல் சில்வர் நீங்கள் இப்போ கூட வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்க முடியாது. ஸோ பீப்புள் who are இன்வெஸ்டிங் இன் ஃபிசிக்கல் சில்வர், ஆல்ரெடி ஃபிசிக்கல் சில்வர் நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த 5-7 வருஷம் 10 வருஷம் நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா வி ப்ரெடிக்ட் தட் அட்லீஸ்ட் 7 டைம்ஸ் கிட்டே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அடுத்த 7 இயர்ஸில் 8 இயர்ஸில். சில்வர் இப்போ வந்து க்ளோஸ் டு 1,40,000 கிட்டே இருக்குது உங்களுக்கு 1 kg பார் பார்த்தீங்கன்னா. ஸோ ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் போய் பார்க்கும்போது 1 kg பார் வந்து 1,80,000 கிட்டே இருக்குது. கண்டிப்பாக இடிஎஃப்ஸ்க்கும் ஃபிசிக்கல் சில்வருக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். 20% 15% ப்ரீமியத்தில் தான் விற்கும் ஃபிசிக்கல் சில்வர். இடிஎஃப் வந்து கம்மியாக தான் விற்கும். பட் அதுக்குன்னு இடிஎஃப் வாங்காமல் இருக்காதீங்க. ஏன்னா சில்வர் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமாயிடும். இடிஎஃப்ஸ் ஏன் நீங்கள் வாங்கணுன்னா, இப்போ எஸ்பிஐ, ஐசிஐசிஐ அந்த மாதிரி இருக்கிற பெரிய ஏஎம்சி கம்பெனிஸ்லேருந்து சில்வர் வாங்குங்க இடிஎஃப்ஸாக. ஏன் நீங்கள் இடிஎஃப் வந்து இந்த மாதிரி பெரிய பேங்க்ஸோ இல்லை பெரிய ஒரு செக்டர்ஸ்லேயோ வாங்கணும்னு நான் சொல்கிறேன்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது இடிஎஃபாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக அவங்களோட புக்ஸை வந்து கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அவங்களோட புக்ஸை எப்படி கரெக்டாக வச்சுப்பாங்கன்னா, நீங்கள் 1000 ரூபாய்க்கு நீங்கள் சில்வர் வாங்கினாலுமே அந்த 1000 ரூபாய்க்கு உள்ள சில்வர் அவங்க வந்து அன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். அதுதான் புக்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்கிறது. சின்ன சின்ன இடிஎஃப்ஸில் வந்து தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நிறையா ஃபண்ட் இருக்கிற இடிஎஃப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தட் இஸ் பேசிக்லி எஸ்பிஐ, உங்களுக்கு ஐசிஐசிஐ வரும், ஹெச்டிஎஃப்சி வரும். அந்த மாதிரி இருக்கிற ஏஎம்சிஸில் வந்து தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன், ஒரு 14% கரெக்ஷன் நடந்திருக்கு சில்வருக்கு. இந்த கரெக்ஷனில் தயவு செஞ்சு அக்யூமுலேட் பண்ணுங்கள். இடிஎஃப்ஸும் ஃபிசிக்கல் சில்வர் வாங்க முடிஞ்சதுன்னா தயவு செஞ்சு ஃபிசிக்கல் சில்வர் வாங்குங்க. ஆனால் ரொம்ப ப்ரீமியம் கொடுத்து வாங்கிடாதீங்க ஃபிசிக்கல் சில்வரை. பட் அதுலேருந்து அதிகமாக தான் போகும். பட் ஸ்டில் ரொம்ப ப்ரீமியம் கொடுத்து வாங்கிடாதீங்க. இடிஎஃப்ஸ் வந்து தயவு செஞ்சு வாங்குங்க. நிறைய பேர் இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு வாங்குறதுக்கு. $50 $48 இருக்கிற சில்வர் அவுன்ஸுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக $100 வந்து அடுத்த வருஷத்துக்கு போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில்வர் வந்து மார்க்கெட்லேயே இல்லை. இப்போ கூட நீங்கள் மார்க்கெட் கரெக்ஷனாக தான் சில்வர் வாங்க பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேர மாட்டேது சில்வர். பெரிய ஒரு கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. இப்போ ஏன் வந்து சில்வர் சேர மாட்டேதுன்னா, காமன் பீப்புளுக்கு பெரிய பெரிய பேங்க்ஸ், இப்போ இடிஎஃப்ஸாக இருக்கட்டும், ஏஎம்சி கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை ரிசர்வ் பேங்காக இருக்கும், அவங்க எல்லாமே வந்து சில்வரை ஸ்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஷார்ட் பொசிஷனை வந்து அவங்க கவர் பண்ணுறதுக்காக சில்வரை வாங்கி கொடுக்குற மாதிரி வாய்ப்பு வந்துட்டுருக்கு. நிறைய பேர் வந்து சில்வர் வந்து ஃபிசிக்கலாக லீஸுக்கு வாங்கி விற்றுட்ருக்காங்க. ஏன்னா லீஸுக்கு வாங்கி விற்கிறதுனா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஷார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த சில்வரை, அவர்கிட்ட திருப்பி அந்த கடனை அடைச்சாகணுன்னா அவர் சில்வராக கேட்குறாருன்னா நீங்கள் சில்வர் தான் கொடுத்தாகணும் அவர்கிட்ட. ஸோ இவர்கிட்ட சில்வர் இல்லை. சில்வர் இல்லாமல் என்ன பண்ணுவார், அவர் கடனுக்கு ஃபிசிக்கல் சில்வரை வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட செட்டில்மெண்ட் பண்ணுவார். இவருக்கு கடனுக்கு வந்து எவ்வளோ பண்ணால் ஒரு 20% வட்டி கொடுத்துட்ருப்பார். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டுருக்கு சில்வரில். கோல்டுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கோல்டில் வந்து அந்த அளவுக்கு ஷார்ட் ஸ்குவீஸ் வந்து இப்போதைக்கு இல்லை. ஆனால் ஃப்யூச்சரில் வரத்துக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு சில்வரை விட்றாதீங்க. சில்வர் கீழே இது வந்து ஒரு டெம்பரரியான கரெக்ஷன் தான். அடுத்த 5-6 மாதத்தில் சில்வர் இந்த பொசிஷன்லேருந்து வெளில வந்துடும். ஸோ பி இன்வெஸ்டர்ஸ். தேங்க்யூ கைஸ்.